திணிவென்று சொல்லி சொன்னா மூலகமொன்றின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12இல் ஒரு மடங்குடன் ஒப்பிடுகிற போது எத்தனை மடங்கு பேரமானது என்பதை தான் நாங்கள் சொன்னாங்க சார் அணு திணிவென்று சொல்லிக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்தார்கள் சமதானி என்னன்னு பார்த்தார்கள், அதாவது ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டவற்றை தான் நாங்கள் சொன்னாங்க சமதானி என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த சாரண திணிவு கணித்தல்களுக்கு 6 கார்பன் 12 சமதானி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வரைவிலக்கணை வைத்துக் கொண்டு சாரண திணிவு கணித்தலுக்கான சமன்பாடு எங்களுக்கு எழுத தெரியணும். அதாவது சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் ஆறு கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் அதாவது அப்ப சாரண திணிவுக்குரிய சமன்பாடு எழுதப்பட்ட அதான் சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுவோட திணிவின் 12இல் ஒன்று. இதுதான் நாங்கள் பொதுவாக சாரண திணிவு கணிக்கிறதுக்குரிய சமன்பாடாக இருக்கு. இந்த 6 கார்பன் 12 சமதானி அணுவோட திணிவின் 12இல் ஒன்றை நாங்கள் சொல்றாங்க அணு திணி விலகு என்று சொல்லிக்கிறாங்க. அதாவது அணு திணி விலகு என்றா என்னன்னு சொன்னா அணு திணிவு அலகு சொல்லி சொன்னா 6 கார்பன் 12 சமதானியின் திணிவை திணிவை 12ஆல பிரிச்சா இதைத்தான் நாங்கள் சொல்றாங்க அணு திணிவு அலகு என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் திணிவை 12ஆல பிரிச்சா அதைத்தான் நாங்கள் சொன்னாங்க அணு திணிவு அலகு என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்கள் இனி என்ன செய்யலாம்னா இந்த சாரண திணிவுக்குரிய சமன்பாட்டில இந்த 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12இல் ஒன்றுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா அணு திணிவு அலகு என்று பேர் செய்யலாம். பார்த்தோம் சொன்னா சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவு. அப்ப எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சாரண திணிவுன்னு சொன்னா என்ன மூலகம் ஒன்றின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12இல் ஒரு மடங்குடன் ஒப்பிடுகின்ற போது எத்தனை மடங்கு பேரமானது என்பதைத்தான் நாங்கள் சாரண திணிவு என்று சொல்லி சொன்னாங்க. இந்த சாரண திணிவுக்குரிய சமன்பாடு பார்த்தோம்னா சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12 பிரிக்கிறார். இந்த 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12இல் ஒன்றைத்தான் நாங்கள் சொல்றாங்க அணு திணிவு அலகு என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப ஒரு சாரண திணிவுக்கு பதிலாக என்ன செய்யலாம் மூலகம் ஒன்றின் திணிவை அணு திணிவு அலகால பிரிப்பதன் மூலம் என்ன செய்யலாம் சாரண திணிவை கணிக்கலாம். அப்ப நாங்கள் இனி அடுத்ததாக என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு அணு திணிவு அலகுன்ற பெருமானம் கணிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அணு திணிவு அலகு என்னன்னு பார்த்துட்டோம். அணு திணிவு அலகு என்பது அதாவது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவை அடுத்த 12ஆல பிரிச்சா அதுதான் என்னவாக இருக்கும்னா அணு திணிவு அலகாக இருக்கும். அப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா 6 கார்பன் அதாவது எங்களுக்கு இது அணு திணிவு அலகு கணிக்கிறதுக்கு கார்பன் திணிவு தெரிஞ்சிடும். கார்பன் திணிவு பார்த்தோம்னா 1.99 3 தர 10 23 கிராம்.
அப்போ உங்களுக்கு கார்பன் திணிவு தந்திருக்கு 1.993 தர 10⁻23. அதை நாங்கள் 12ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1.99 நான் மட்டம் கட்டினேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 தர 10⁻23 கிராம் வருது. அப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் 12ஆல் பிரிக்க போகிறேன். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 2 கிட்ட 12 அடங்காது. அப்போ 0. அப்போ இந்த அளவு சாய்வு இருக்குன்னா 20 கிட்ட 1 முறை 12 8. அப்போ பார்த்தோம்னா 6 72 82 வரும். விஜயம் 6 வரும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அணுத்திணி வர இந்த பெருமானம் பார்த்தீங்கன்னா 0.166 தர 10⁻23 கிராமாக இருக்கு. அப்போ இந்த ஒரு தசத்தை இங்கால கொண்டு போனால் 1.66 தர 10⁻24 கிராமாக இருக்கு. அப்போ அணுத்திணி விலகுந்த பெருமானம் பார்த்தோம்னா 1.66 தர 10⁻24 கிராமாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த அணுத்திணி விலகுகளை பெற்றுக்கொண்டு அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சாரண திணிவுகள் தொடர்பான கணித்தல்களை மேற்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். இந்த சாரண திணிவு தொடர்பான கணித்தல்கள்ல பொதுவாக 4 வகையான கணக்குகள் வருது. அப்போ அதுல முதலாவது வகையை பார்ப்போம். சரி, அப்ப முதலாவது வகை என்னன்னு சொல்லி சொன்னா இங்க தந்திருக்கு உங்களுக்கு சோடியம் அணுவின் திணிவு அதே போல கார்பனின் திணிவு அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தந்திருக்கு சோடியம் அணுவோட திணிவு தந்திருக்கு. அதாவது 3.819 தர 10⁻23 கிராம். அப்ப கார்பன் அணுவோட திணிவு தந்திருக்கு 1.993 தர 10⁻23 கிராம். அப்ப இனி என்ன செய்யணும்னா சோடியத்தில சாரண திணிவை காண. அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா கார்பன் திணிவு தந்திருக்கு சோடியத்தில திணிவு தந்திருக்கு. அப்ப நாங்க சாரண திணிவுக்கு சமன்பாடு எழுதணும்னு சொன்னா சாரண திணிவு சமன் மூலகமுனின் திணிவின் கீழ் ஆறு கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் திணிவில் 12 அப்ப நாங்க இங்க சமன்பாடு எழுதிட்டோம். இங்க மூலகமுனின் திணிவுன்றது என்னது சோடியம் அணுவின் திணிவு. அப்ப அதுக்கு பதிலாக நான் போட போறேன் 3.819 தர 10⁻23 கிராம். அதே போல கார்பன் ஒன்றுல திணிவு தெரியும் எங்களுக்கு 1.993 தர 10⁻23 கிராம் தர 1 மேல் 1. அப்ப இங்க நான் பார்த்தோம்னு சொன்னா இந்த அடுக்குகள் ரெண்டும் சமனாக இருக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு அடுக்கையும் இல்லாம செய்யறேன். அப்ப பார்த்தோம்னு சொன்னா 3.89 1.993 கீழே இருக்கு. அப்ப நான் இந்த 3.89 நான் மட்டும்னா இதை மட்டும் தட்டி 3.8 நான் போடுறேன் 4 என்று போடுறேன் 4.0 இதை மட்டும் தட்டி 2.0 என்று போடுறேன் தர 1 கீழ் 12. அப்ப இந்த 12 என்ன செய்ய போது மேல பெருக்க போது. அப்ப 2 தர
அப்போ 4 கீழ் 2 தர 12. அப்போ பெருங்கண்டா இது சுருக்கப்பட்ட 6 6 4 24 வரும். அப்போ சோடியத்தில் சாரணத்தின் 24 வரும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து அன்னளவாக்கம் செய்த வழியாக சோடியத்தில் சாரணத்தின் 24 வருது. உண்மையான சோடியத்தில் கணித்தல்கள் மூலம் செய்தால் சோடியத்தில் சாரணத்தின் 23 இருக்கு. நாங்கள் இந்த அன்னளவாக்கம் செய்வதன் மூலம் இந்த சிறிது சாரணத்தின் சிறிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் நாங்கள் நேரடியாக பெருமானங்கள் பிரதியீடு செய்தாமல் சோடியத்தின் சாரணத்தின் எவ்வளவாக இருக்கும்? 23 இருக்கு. இது வகை 1 இருக்கு. அடுத்த இரண்டாவது வகையை பார்த்தோம்னு சொன்னா வகை 2. அப்ப வகை 2 என்னன்னு சொன்னா குளோரின் அணுவின் திணிவு 0.903 கிராம். அதே போல அணுத்திணி வழங்கு தந்திருக்கு 1.67 தர 10⁻24 கிராம். Cl சாரணத்தின் வியா அப்ப இது இவ்வாறு, அதாவது குளோரின் அணுவோட தெரிந்துதான் இருக்கு 5.903 தர 10⁻23 கிராம் ஆகும். அதே போல அணுத்திணி வழங்கு தந்திருக்கு 1.67 தர 10⁻24 கிராம். குளோரின் சாரணத்திணிவு கேட்டது. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா குளோரின் திணிவு தந்திருக்கு, அணுத்திணி வழங்கு தந்திருக்கு. அப்ப நான் இதை பயன்படுத்தி செய்ய போறோம்னா சாரணத்திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணிவல். அப்ப இங்க நான் அணுத்திணிவலுக்கு தந்தபடியால இந்த சமன்பாட்டை தெரியுது. அப்ப மூலகம் அதாவது குளோரின் திணிவு தந்திருக்கு 5.903 தர 10⁻23 கிராம். அதே போல இங்கே வந்து பார்த்தா அணுத்திணி வழங்கு பார்த்தோம்னா 1.67 தர 10⁻24 கிராம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா 10 இது 23 இது 24. அப்ப நான் முதலாவது என்ன செய்யணும்னா 2 10 அடுக்குகளை சமப்படுத்த போறேன். அப்ப என்ன செய்ய போறேன் 5.903 தர 10⁻23 கிராம். இது 10⁻23 ஆகும்னா இந்த ஒரு தசமதானம் முன்னுக்கு போகணும். அப்ப 0.167 தர 10⁻23 கிராம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம். அப்ப அது இல்லாம போகும். அதே கூட 10 அடுக்குகளும் 2 சமனாக இருக்கக்கூடிய இல்லாம போகும். அப்ப இனி நான் என்ன செய்ய போறேன், இதை அன்னளவாக்கம் செய்ய போறேன். அன்னளவாக்கம் செய்தா 5.90 கீழ் 0.16 என்று. அப்ப 2 தசமதானங்கள் இருக்கிறபடியா நான் என்ன செய்யறேன் 590 16ஆல பிரிக்கிறேன். அப்ப 590 16ஆல பிரிச்சோம்னு சொன்னா முதலாவது பார்த்தோம்னா 5க்குள்ள 16 அடங்காது. அப்ப 59க்குள்ள பார்த்தோம்னா 16 48. அப்ப 48 59 48 போனா 11 மிச்சம். அப்ப இங்க 11க்கு அடங்காது, இந்த சைபரை இறக்கிறேன். அப்ப 110க்குள்ள 6 முறை வரும் 96 அண்டா 14 மிச்சம். அப்ப இதுக்குள்ள 14க்கு அடங்காது. அப்ப இங்க ஒரு சைபர் இறக்கிறேன். அப்ப தசம். அப்ப இங்க பார்த்தோம்னா 140க்குள்ள பார்த்தோம்னு சொன்னா 8 முறை வரும் 6 40 128. அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா
குளோரின் சாரணத்தின் எங்களுக்கு பெறது 36.6 வருது. ஆனா இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா மூலகம் ஒன்றின் திணிவின் கிராமிலையும் அணுத்திணிவு அலகு கிராம், அதாவது ஒரே அலகுகள் வர்றபடியா இந்த சாரண திணிவுக்கு என்ன செய்யாது, அலகு வராது. ஆனா நாங்கள் இந்த கணித்தல்களை மேற்கொள்வதன் மூலம் எங்களுக்கு என்ன 36.6 தான் குளோரின் சாரண திணிவாக வருது. ஆனா உண்மையாக குளோரின் சாரண திணிவு எவ்வளவு வருமானா 35.5. இங்கே நாங்கள் அன்னளவாக்கம் செய்வதன் மூலம் தான் இந்த சிறிதளவு மாற்றம் ஏற்படுது. அப்ப இது என்னவா இருக்கும், வகை 2க்குரிய கணித்தல்களாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் மூன்றாவது வகை. அப்ப அடுத்தது நாங்கள் வகை 3 பார்த்தோம்னு சொன்னா, அதாவது மூலகம் ஏயின் திணிவானது ஆறு கார்பன் 12 சமதானி அணுவொன்றின் திணிவுடன் ஒப்பிடுகின்ற போது பத்து மடங்கா. எனின் சாரணத்தின் விதம், எனின் மூலகம் ஏயின் சாரணத்தின் விதம் இந்த கேள்வியை பார்த்தோம் சொன்னா, அதாவது மூலகம் ஏயின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவுடன் ஒப்பிடுகின்ற போது 10 மடங்காகும். எனில் மூலகம் ஏயின் சாரண திணிவு. அப்ப நான் சாரண திணிவுக்கு சமன்பாடு எழுதுறேன். அதாவது சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் ஆறு கார்பன் 12 சமதானி அணுவொன்றின் அப்ப சாரண திணிவிய சமன்பாடு, அதாவது சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவு. அப்ப கேள்வியை பார்த்தோம் சொன்னா, மூலகம் ஏயின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவோடு ஒப்பிடைக்கலாம் 10 மடங்கு. அதாவது மூலகம் ஒன்றின் திணிவை 6 கார்பன் 12 சமதானி அணுவினால பிரிக்க வர்ற பெருமானம் தான் 10 என்று தந்திருக்கு. அப்ப நாங்கள் உண்மையாக பார்த்தோம்னா சாரண திணிவுன்னு சொல்லி சொன்னா என்ன, மூலகம் ஒன்றின் திணிவை 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்று திணிவின் 12 ஒன்றால பிரிக்கும். அப்ப நான் இந்த தந்த வந்த பெருமானத்தை என்ன செய்யணும், 1/12 பிரிக்கப்படும். அப்ப பிரிச்சா இங்க பிரிவக 12 என்ன செய்ய போது மேல் நோக்கி பெருக்கப்படும். அப்ப 10 தர 12. அப்ப சாரண திணிவு பெருமானம் என்னவாக இருக்கும்னா 120ஆக இருக்கும். இதுதான் வகை 3ஆக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வகை 4. மூலகம் பியின் திணிவானது ஆறு கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு மடங்குடன் ஒப்பிடுகின்ற போது பதினாறு மடங்கு.
எனின் B இன் சாரண திணிவு. நாலாவது பார்த்தோம்னா மூலகம் B இன் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணு திணிவின் 12 ஒரு மடங்குடன் ஒப்பிடுகின்ற போது 16 மடங்காகும். அப்ப நான் சாரண திணிவுக்கு சமன்பாடு எழுதுறேன். அதாவது சாரண திணிவு சமன் மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் ஆறு கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் அப்போ ஒரு சாரண திணிவு வேண்டாம் மூலகம் ஒன்றின் திணிவை 6 கார்பன் 12 சமதானி அணு திணிவின் 12 பிரிக்கும். அப்ப இங்க பார்த்தோம்னா மூலகம் B இன் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணு திணிவின் 12 ஒரு மடங்கால பிரிக்கிறது தான் எத்தனை எடுத்து இருக்கு 16 என்று தந்திருக்கு. அப்ப மூலகம் B இந்த சாரண திணிவு எவ்வளவு இருக்கும் 16 இருக்கும்.